போனோம்னா நமக்கு எமிகிரேஷன் டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா அந்த எமிகிரேஷன் ப்ராசஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் அப்படின்னா அந்த எமிகிரேஷன் இருக்கும். அந்த எமிகிரேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விசா காட்டி நீங்க எதுக்கு போறீங்க, ஏன் போறீங்க, ஒர்க்குக்காக போறீங்க, டூர் போறீங்க, எத்தனை நாள் போறீங்க, எங்க தங்க போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து பாஸ்போர்ட்லயும் இதுலயும் போர்டிங் பாஸ்லயும் சீல் குத்தி அமைச்சிருவாங்க. சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு தடுமாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் டைம்னு பயமா இருக்கும், அதனால விட்டுருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஓகே அப்புறம் தான் விடுவாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நேராக செக்யூரிட்டி செக்இன் அப்படின்னு. அதாவது செக்யூரிட்டி செக்இன் பர்சனலாக வந்து நான் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துருவோம்ல, அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், லேப்டாப்பு, சார்ஜரு, பவர் பேங்க்கு, ஹெட்ஃபோனு, அப்புறம் வாட்ச்சு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ஒரு ட்ரெயில வச்சுட்டு பேக்கையும் ஒரு ட்ரெயில வச்சுட்டு அந்த செக் பண்ணுவாங்க. ஏதாச்சும் தனித்தனி எடுத்து வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை பண்ணாங்க. ஏதாச்சும் தப்பா இருந்ததுன்னா வந்து நீங்க மாட்டிப்பீங்க. ஹேண்ட் லக்கேஜில் வந்து இந்த கத்தி, பவுடர் ஐட்டம், கயிறு, இந்த கடத்துற மாதிரிலாம் ஐட்டம் இருக்கும்ல, அந்த ஐட்டம்லாம் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணுவாங்க. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். அதை முடிச்சுட்டா நேராக வந்து நீங்கள் வந்து கேட் நம்பர் இருக்கும், அந்த கேட் நம்பருக்கு போய் வெயிட் பண்ணுங்க. எத்தனை மணிக்குள்ளே போகணும் உள்ளே போங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டில் வந்து பல ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.